யுவா கபடி சீரிஸோட ஆல் ஸ்டார் சாம்பியன்ஷிப் இந்த டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ற எல்லா டீம்ஸும் அவங்களோட பிளேயர் லிஸ்ட்டை வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வீடியோவில் வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த டீம்ஸ்ல எந்தெந்த தமிழக வீரர்கள் பிளே பண்ண போறாங்க அப்படிங்கிறத வந்து பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? அண்ட் அது மட்டும் இல்லாம பழனி டஸ்கர்ஸ் டீமை பத்தி ஒரு சில முக்கியமான விஷயங்கள் பார்க்க போறோம். அண்ட் அது மட்டும் இல்லாம சப் ஜூனியர் நேஷனல் கேம்ஸ் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது, அதை பத்தியும் ஒரு சில அப்டேட்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புதுசாக வந்து பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் 34th சப் ஜூனியர் நேஷனல் கேம்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த டோர்னமெண்ட்டில் ப்ளே பண்ணுறதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக தமிழ்நாடு டீம் இந்த டோர்னமெண்ட்டில் ப்ளே பண்ணுவாங்க. அண்ட் தமிழ்நாடு டீமை பற்றி எந்த ஒரு அப்டேட்ஸ் வந்தாலும் நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டோர்னமெண்ட்டை இந்த வாட்டி பீகார் வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. மார்ச் 27ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இந்த டோர்னமெண்ட் வந்து நடக்குது. அண்ட் அடுத்ததாக யுவா கபடி சீரிஸ் ஆல் ஸ்டார் சாம்பியன்ஷிப்பில் எந்தெந்த டீம்ஸில் எந்தெந்த தமிழக வீரர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் பிங்க் கிளப், இது ஜெய்ப்பூர் டீமோட பி டீம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு டீமில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த தரணிதரன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண போகிறாரு. அண்ட் அடுத்ததாக யுவா மும்பா, ஸோ இந்த ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா யூம்பா டீமோட பி டீம். இந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா முகிலன் சண்முகம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண போகிறாங்க. அண்ட் அடுத்ததாக ஜூனியர் ஸ்டீலர்ஸ், இந்த ஒரு டீமில் வந்து பார்த்தீங்கன்னா 3 தமிழக வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண போகிறாங்க. மணிகண்டன் நேசமணி, அப்புறம் முக்கியமான பிளேயர் ஜெயசூர்யா. ஸோ இவங்க 3 பேரும் இந்த டோர்னமெண்ட்டில் இந்த டீமுக்காக ப்ளே பண்ண போகிறாங்க. அண்ட் இதில் முக்கியமான விஷயம் ஜெயசூர்யா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி யுவா கபடி சீரிஸில் பழனி டஸ்கர்ஸ் டீம் சாம்பியன்ஷிப் அடிக்கும்போது அந்த டீமில் இருந்த ஒரு பிளேயர். ஓகேங்களா? இப்போது அதே பழனி டஸ்கர்ஸ் டீமை எதிர்த்து அவர் ஜூனியர் ஸ்டீலர்ஸ் டீமுக்காக ப்ளே பண்ண போகிறாரு. மேட்ச் அப்லாம் பயங்கரமாக இருக்குது, கண்டிப்பாக தரமாக இருக்கும். இந்த டீம் கூட இன்னும் ஒரு சில டீம்ஸ் இருக்கு, பட் அந்த டீம்ஸ்ல தமிழக வீரர்கள் பெருசா இல்லாதனால அந்த டீமை பத்தி பேசல. யுவா பல்டன், யுவா யோதாஸ், பெங்கால் கேசி, இந்த டீம்ஸை பத்தி தெரிஞ்சிடணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம தொட்டுட்டு போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அங்க வந்து எல்லா அப்டேட்ஸும் கொடுத்துருக்கேன். அண்ட் அடுத்ததா யுவா கபடி சீரிஸ் ஆல் ஸ்டார் சாம்பியன்ஷிப்ல தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணி பிளே பண்ற ஒரு டீம் பழனி டஸ்கர்ஸ் டீமோட பிளேயர் லிஸ்ட்டை டிஸ்பிளேல ஷோ பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த ஒரு டீமை பொறுத்தல வந்து பார்த்தீங்கன்னா யுவா கபடி சீரிஸோட 11th எடிஷனில் ப்ளே பண்ண அந்த கோர் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. சக்திவேல், ஹரிஷ் காமாட்சி, விஸ்வா, தீபக், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இசக்கி, அதே ஸ்குவாட் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. பட் ஒரு சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ராஜபால உள்ள கொண்டு வந்திருக்காங்க, ஸ்டான்லியை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவரெல்லாம் சென்னை தமிழன்ஸ்க்காக யுவா கபடி சீரிஸோட 11th எடிஷனில் ப்ளே பண்ணார். பட் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் வந்து இந்த டோர்னமெண்ட்டுக்காக பண்ணியிருக்காங்க. பார்க்க நல்லா இருக்கு, ஒரு பேலன்ஸான ஸ்குவாட். எப்பவுமே ரைடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டாப் ரைடர்ஸ் வந்து பழனி டஸ்கர்ஸ் டீம்ல இருக்க மாட்டாங்க, டாப் டிஃபெண்டர்ஸ் இருக்க மாட்டாங்க, ஒரு டீமா கலெக்டிவா ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அதுதான் பழனி டஸ்கர்ஸ் இவ்வளோ பெரிய சக்சஸ்ஃபுல் டீமா யுவா கபடி சீரிஸ்ல இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அந்த கலெக்டிவ் கேம் தான், டீம் கேம் மட்டும்தான். ஆனால் அதே போல் அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த வாட்டியும் நல்லபடியாக டீம் அமைச்சிருக்காங்க. தரமான ஸ்குவாட், கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் பழனி டஸ்கர்ஸ் அவங்களோட ஃபர்ஸ்ட் மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்கோ வைப்பர்ஸ் டீமுக்கு அகைன்ஸ்டா ப்ளே பண்ண போகிறாங்க. அன்பா முக்கியமான விஷயம் யுவா கபடி சீரிஸோட அந்த ப்ரைஸ் பூல். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடித்தா என்ன ப்ரைஸ் அமௌண்ட் கொடுக்க போகிறாங்க, செகண்ட் ப்ரைஸ்க்கு என்னது, ஸோ இந்த மாதிரி அந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு நான் கண்டிப்பாக வீடியோவில் சொல்லுவேன். அண்ட் இந்த மேட்சஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃப்ரீயாக யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தா கூட வரும், இல்லைனா ஃபேன் கோட் ஆப்லேயும் ஃப்ரீயாக பார்க்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு டேட்டா இருந்தால் மட்டும் போதும், ஒரு நாளைக்கு 4 மேட்சஸ் வந்து நடக்கும். ஓகேங்களா? அண்ட் வீடியோ அவ்வளோ தான். ஸோ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். ஸோ நீங்கள் பழனி டஸ்கர்ஸ் டீமுக்காக ப்ளே பண்ண போகிறீங்களா, இல்லைனா வேறு ஏதாவது தமிழக வீரர்கள் ப்ளே பண்ணுற ஒரு ஜெய்ப்பூர் டீமோ ஒரு ஹரியானா டீமுக்கோ சப்போர்ட் பண்ண போகிறீங்களா? உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அண்ட் அவ்வளோதான் நம்ம வீடியோ. ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா உங்கள் எல்லாருக்குமே நன்றி. இதே போல் நல்ல வீடியோவில் நாளைக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை, see you நண்பா.